சாயா ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த பட்டாணி புலாவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 வெள்ளைப்பூடை போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதும் 2 பெரிய வெங்காயத்தை, அதாவது மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணுங்கிறது கிடையாது. ஓரளவு வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட 2 பச்சை மிளகாயை கீரி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாடை போகணும், அது அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி 1 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சை பட்டாணி காய் வாங்கி அந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இதில் சேர்த்துருக்கேன். காஞ்சி பட்டாணியில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கிடணும். பட்டாணி ஒரு 2 நிமிடம் வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை போட்டு அதையுமே ஒரு 2 நிமிடம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த புலாவுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சரியாக வரும். அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் தேங்காய் பாலும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புலாவில் வந்து தேங்காய் பால் சேர்த்து ஆட் பண்ணும்போது நமக்கு புலாவ் அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் தேங்காய் பாலுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேங்காய் பால் 1 கப்பு, தண்ணி வந்து 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே கழுவி 30 நிமிடம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி அளவு வந்து 1 கப், அதாவது 200 கிராம் அளவு. இந்த 200 கிராம் பாஸ்மதி அரிசி அளவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதும் குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வேக வைக்கணும். குக்கரில் வந்து 1 விசில் வந்ததும் அடுத்து ஒரு 5 நிமிடம் மட்டும் சிம்பிளாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை ஓப்பன் பண்ண வேணாம். ஒரு 10 நிமிடம் அளவுக்கு ஸ்டீம்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு சரியான பக்குவத்தில் பொழு பொழுன்னு அருமையான டேஸ்ட்டில் புலாவ் கிடைக்கும். இந்த பட்டாணி புலாவ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டாணி புலாவை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பட்டாணி புலாவை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4